இட்ஸ் ஓகே மா, இட்ஸ் ஓகே. நீ வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு படி. நம்ம செமஸ்டர் எக்ஸாம் தான் முக்கியம். ஓகேவா? நீ முதல்ல செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சிடலாம். நம்ம ஒழுங்கா நாளைக்கு போகலாம். ஓகேவா? ஆ, சரி. ஆல் தி பெஸ்ட்ண்ணே. வணக்கம் வியூவர்ஸ். ஓகே, நாளைக்கு 20ஆம் தேதி பிப்ரவரி. ஸோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னாக்கா மலாக்கால வந்து டூரிசம் பிளேசஸ், அதாவது மனாரா தாமிங் சாரி, அதுக்கப்புறம் மியூசியம்ஸ் அண்ட் தென் போட்டிங் ஏறுறது கூட நாளைக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. போட்டிங்னா அந்த மலாக்கால வந்து சுத்தி காட்ட வைக்கிறோமா அந்த போட்டிங்கு. ஸோ அந்த ரிவர் க்ரூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவர் க்ரூஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீயா கொடுக்கறதுனால நாளைக்கு நம்ம எங்க போறோம்னாக்கா மலாக்கா போற வியூவர்ஸ். ஸோ அது மினிக்க ஒரு குட்டி மோட்டிவேஷனோ இன்ட்ரோடக்ஷனோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போடுவோம். When you lose your money, you lose nothing. When you lose your health, you lose something. When you lose your character, you lose everything. போறதுக்கு காலங்காத்தால நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி பஸ்ல பிடிச்சி நேரா வந்து பஸ் டிக்கெட் எடுத்து, ஸோ 9 மணிக்கு பஸ் டிக்கெட் எடுத்தேன். ஸோ 9 மணிக்கு பஸ் டிக்கெட் எடுத்தோம். நம்மளாக்கா போய் சேர்றதுக்கு ஏறக்குறைய வந்து 10:30 இல்லைன்னா 11 மணி ஆகும்னே நான் கூகுள்ல பார்த்தேன். ஏற்கனவே 1 hour 30 minutes சம்திங். ஸோ அந்த 1 hour 30 minutes நான் நினைச்சு வந்தேன். சரி, அந்த டிராபிக்லாம் ஏறக்குறைய 2 hours சம்திங் தான். ஆனா நான் போய் சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா மணி 1 மணி ஆச்சு மலாக்கா சென்டர்ல போய் சேர. ஏன்னா மலாக்கா பார்டர்லயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராபிக் ஜாமு. ஸோ நானும் நினைச்சேன் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போறாங்க போல அப்படின்னு பார்த்தா ராத்திரி தான் தெரிஞ்சுது நேற்று மலாக்கா ஃபுல்லாவே ஆளு அப்படின்னு நான் வீடியோஸ்ல நிறைய பார்த்துருந்தேன் சோசியல் மீடியால. ஸோ நம்ம அதை பத்தி பேச விட நம்ம எங்க போனோம்னு இன்னைக்கு சொல்லுவோமே. ஸோ மலாக்கா சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். அடுத்து கிரேப் பிடிச்சி போக போற இடம் தான் மலாக்காக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு நம்ம போக போற இடம் பாத்தீங்கன்னாக்கா கரேஞ்சர் கிரீஸ், அதாவது கிரீஸ் சர்ச்னு இதோட பேர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரீஸ் சர்ச் யார் கட்டினா பாத்தீங்கன்னா டச் பீப்புள் கட்டின ஒரு சர்ச். ஸோ இந்த சர்ச் கட்டுறதுக்கு மொத்தம் 12 வருஷம் எடுத்துச்சா. பிளேஸ் ஆஃப் த டே எங்க பாத்தீங்கன்னாக்கா ஜோங்கர் ஸ்ட்ரீட். ஜோங்கர் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குறது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் நிறைய இருக்கும். முக்கியமான என்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் சைனீஸ் நியூ இயர், அதாவது இந்த 2024 சைனீஸ் நியூ இயர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2024 சைனீஸ் நியூ இயர் தேமா, அதாவது தீம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிராகன். ஸோ கேலண்டர்ல பார்த்திருப்பீங்க, அந்த குட்டி குட்டியான ஒரு அனிமல் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனிமல் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சைனீஸ்க்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் வருஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிராகன் வருஷத்தை நீங்களே பாருங்க, அதுக்காக ஒரு ஸ்டாச்சு அழகா வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். அப்போ வந்து டைகர் ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க, இப்போ டிராகன் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. பார்க்க அழகா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி கோயில்கள்லாம் இருக்கும், அதாவது சைனீஸ் டெம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் முக்கியமான ஒருத்தர் பார்த்தா கைஸ், 6 பேக் வச்சுக்கிட்டு அழகா கம்பீரமா இருந்தாரு. ஸோ அவரோட இடமே பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. த ஃபாதர் ஆஃப் பாடி பில்டர்.
எனிவேஸ் நான் ரொம்ப பேச விரும்பல. ஸோ மலாக்கா விட்டு போறதுக்கு முன்னாடிக்கே முக்கியமான விஷயம் கேஷ் மேடை சமுத்திர, அதாவது சமுத்திர ஒரு பெரிய கப்பல்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த கப்பல் எகத்தாப்புல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேடை சமுத்திரன்னு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த சமுத்திரில வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த சொவீனர்ஸ், அதாவது கிராஃப்ட் தாங்கான் இருக்கும். அதுக்கப்புறம் வித்தியாசமான செயின்ஸ், அதுக்கப்புறம் நீங்க மலாக்கான்னு வந்திருக்கீங்க, கண்டிப்பா டூடல் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போகணும்னு நினைக்கும் போதே ஸோ இங்க நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். முக்கியமான இன்னொன்று விஷயம் கேஷ், இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா மலாக்கால வந்து நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு. இப்போ மலேசியா கல்ச்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்க, இந்தியன் இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க, அப்போ மலேசியா இருப்பாங்க. ஸோ மலாக்கால பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு குட்டி குட்டி ஒரு கல்ச்சர்ஸ்ல இருக்கு. அதோட மெயின் கல்ச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு கல்ச்சர்னாக்கா பாபா நோனியா. ஸோ பாபா நோனியான்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. #live in peace.